கம்பெனியுடைய தலைமை நிர்வாக இயக்குனர் எம்டி தன்னுடைய பதவியை தனக்கு கீழே உள்ள அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்க போகிறேன், எனக்கு வயசாகிடுச்சு, ரிட்டையர் ஆக போகிறேன், அதனால் கீழே உள்ள ஒரு நம்பத்தகுந்த ஒரு 10 எம்ப்ளாயீஸை கூப்பிட்றாரு. அவங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் கொடுக்குறாரு. நான் ரிட்டையர் ஆகிறதுக்கு 1 வருஷம் இருக்குது, இப்போ உங்களுக்குலாம் ஒரு சின்ன கிஃப்ட் தரேன், அதை வச்சு நீங்கள் எப்படி மல்டிப்ளை பண்ணி கொண்டு வரீங்கன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சூரியகாந்தி விதைகளை கொடுக்குறாரு. இந்த விதைகளை நீங்கள் பத்திரமா நட்டு பராமரித்து எடுத்துகிட்டு வரணும். நெக்ஸ்ட் இயர் இதே டைமில் நம்ம மீட் பண்ணுவோம். யார் நல்ல செடியை வளர்த்து கொண்டு வரீங்களோ அவங்களுக்கு தான் இந்த பதவின்றார். எல்லோரும் வாங்கிட்டு போகிறாங்க. எல்லோரும் பாட்டில் வச்சு தண்ணி ஊற்றுறாங்க, ட்ரை பண்ணுறாங்க. ஒருத்தருக்கு மட்டும் வளரவே இல்லை. எவ்வளோ முயற்சி பண்ணுறாரு, எருவு போடுறாருன்னு வளரவே இல்லை. பட் அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, பரவாயில்லைங்க, ட்ரை பண்ண 6 மாதம் ஆச்சு, 8 மாதம் ஆச்சு, வரல. திருப்பி 1 இயர் கழிச்சு எல்லோரும் வரும்போது பார்த்தீங்கன்னா ஆல் ஆர் கம்மிங் வித் பிளான்ஸ். ஒருத்தர் மட்டும் வெறும் ஜாடியை தூக்கிட்டு வர்றார். இப்போது அந்த எம்டி என்ன சொன்னாரா, வெறும் ஜாடி வச்சிருந்தால அவர் மட்டும் கூப்பிட்டாரா, யூ ஆர் எலிஜிபிள் டு பிகம் நெக்ஸ்ட் எம்டி ஆஃப் அவர் கம்பெனின்னாராம். என்ன கதைன்னு கேட்டால் அவர் கொடுத்தது 10 பேருக்கும் பாயில்டு சீட்ஸ் வில் நெவர் க்ரோ. மீதி 9 பேரும் ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க, இல்லாத செடியை உருவாக்கி கொண்டு வந்தாங்க. பல நிறுவனங்களை நம்ம வேலை செய்யும்போது விதவிதமான மனிதர்களை பார்ப்போம். சில பேர் உழைப்பார்கள், சில பேர் நடிப்பார்கள். நடிப்பு என்றைக்கும் எடுபடாது. கடவுளுக்கு பயந்து, மனசாட்சிக்கு பயந்து வேலை செய்யுங்க. முதலாளிக்கு பயந்து அல்ல, சம்பளத்துக்காக மட்டும் அல்ல. கடவுளுக்கு பயந்து, மனசாட்சிக்கு பயந்து உண்மையாக நேர்மையாக உழைக்கின்ற போது அதன் பலனை கண்டிப்பாக அனுபவிப்பீர்கள். எனவே உழைப்பு ஜெயிக்கும், நடிப்பு தோற்கும். நன்றி.